வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விவி தமிழ் கேமிங். நான் உங்கள் ஹாஸ்ட் விஷால். இன்றைக்கி நம்ம சூப்பர் எக்ஸைட்டிங் ஃபன் கேமில் தான் பார்க்க போகிறோம். மைன்கிராஃப்ட் டே 2. டே 1லே வந்து நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோஷன் தான் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம டே 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 2 பார்க்கும்போது டே 1 பார்த்துட்டு வந்துடலாம். டே 1ல் வந்து நம்ம சுற்றி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் வில்லேஜுக்காண்டி. ரொம்பவே வில்லேஜ் தேடி அலைஞ்சோம். ஆனால் ஒரு வில்லேஜ் கூட கண் படலை. தண்ணி, காடு, இந்த வெறிச்சோடி இருக்கிற பிளேஸ் தான் கண் பண்ணிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் போர் அடிச்சு போன காரணத்தினால சரி நம்ம எங்கேயாவது இறக்கிட்டு நம்ம டிஎன்டி எக்ஸ்ப்ளோஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறங்கிட்டு டிஎன்டி எடுத்துக்கிட்டோம். டிஎன்டி எடுத்துகிட்டு நல்லா அண்டர் ரவுண்ட் வரை அப்படியே தோண்டிக்கிட்டே போனோம். இப்போ தோண்டிட்டு நல்லா தோண்டணும் இல்லை, உள்ள வரி போகணும்ல, உள்ள வரி தோண்டிட்டு அப்படியே டிஎன்டிலாம் அடிக்கிட்டே வந்தோம். நல்லா கீழேருந்து மேலே வரி டிஎன்டி நல்லா அப்படியே சூப்பராக அடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நல்லா அடிக்கிட்டு கடைசியாக ஃபயரும் பண்ணிட்டோம். 3, 2, 1 சொல்லிட்டு அதுவும் நல்லா அழகாக சூப்பராக வெடிச்சிட்டே வந்துச்சு. அந்த வெடிக்கிற காட்சி நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க. நல்லா வெடிச்சிட்டு கீழே வரி நல்லா தண்ணியாக செதறி இன்னும் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடலாக கொண்டு எங்கள் மனசை இன்னும் வந்து தேர்த்திக்கிட்டோம். இன்னும் ஆழ்ந்து நல்லாயிருக்குன்னு. ஸோ அதோட டே 1 முடிஞ்சு. இப்போ நம்ம டே 2ல் வந்து வில்லேஜர்ஸ்க்கு, அதாவது வில்லேஜே இல்லாத மாதிரி நம்மளாம் ஒரு வில்லேஜ் கட்டி கொடுத்து வில்லேஜே கட்டி வில்லேஜர்ஸை விட போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். பிங்க் வில்லேஜ் தான் கட்ட போகிறோம். நீங்கள் தம்ப்ளைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1 like is equal to 1 மகிழ்ச்சி. லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே நீங்கள் பார்த்தா என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ரெய்னிங்ஸோட அதுமாதிரி மலைகளோட தான் வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு பாட்டு தோடுது. மின்னல் அடிக்குது தக் சிக்கு தக் சிக், சாரல் அடிக்குது தக் சிக்கு தக் சிக், மேகம் சிரிக்குது சாரல் அடிக்கிறதே, கொடை இல்லாமல் நீ நினைந்து கொண்டிருக்கிறியே. அந்த பாடினில் அதுக்கு வந்து நான் 10 out of 10 தரேன். இதுக்கு நான் சுத்தமாக தரவே மாட்டேன். நீ வாயை மூட்டு இருந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதாவது அழகாக ஒரு பிங்க் வில்லேஜ் கட்டணும்னா பிங்க் கலர் உட்ஸ் வேணும், பிங்க் பெட்ஸ் வேணும், எல்லாமே பிங்க் தீமில் தான் வேணும். பட் கதவு மட்டும் நான் பிங்க்கில் எடுத்தது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதுமாதிரி ரொம்ப பிங்க்காக வச்சா ரொம்ப நல்லா இருக்காது. கொஞ்சம் டார்க் பிங்க்ஸ் அந்த மாதிரி வச்சா தான் கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாகவும் வந்து அழகாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஜாம்பியாளர் தான் வந்து வீடை பார்க்க போகிறாரு. அவர் தான் வந்து நம்மளோட பாஸ். அவர் அட்டாக் பண்ண மாட்டார். நம்ம கிரியேட்டிவ் மோடில் இருக்கோம், அட்டாக் பண்ண மாட்டார். ஓகே, அவர் வீடு கட்டுறது பார்க்குறாரு. ஓகே, இப்படியே நீ பண்ணேன்னா வீடு கட்ட ஒரு நாள் ஆகாதுடா, ஒரு வருஷமே ஆயிடும். வீடு கட்ட 1 வருஷம் ஆகுமா? அதெல்லாம் ஆகாதே. இந்த 7 நிமிஷத்துல வீடு கட்டிடல. நான் மக்களே, நான் சொல்கிறது சரி தானே? 7 நிமிஷத்துல வீடு கட்டிடலாம். அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் லைக் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒயிட் வுட்ஸை தான் வந்து நம்ம பேஸாக வைக்க போகிறோம். பேஸாக அதுக்கப்புறம் வந்து பில்லர்ஸ்க்கு வந்து இந்த இது. ஆனால் கொஞ்சம் நான் என்ன பண்ணிட்டேன், குட்டி ஆச்சுட்டு பார்த்தா வந்து நிற்க கூட இடம் இருக்காது. பெட்டு மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெட்டு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் ஒரு வீட்டில் 3 பெட்டு வைக்கிற மாதிரி தான் பார்க்க போகிறேன். அப்போ தான் வில்லேஜர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஓகே, அப்புறம் நம்ம வில்லேஜருக்கு பேர் வைப்போம், அப்புறம் சண்டை விடுவோம். எல்லாமே சூப்பர் எக்ஸைட்டடாக தான் வரும். நீங்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் நாங்கள் போடுவோம். சரி, ரொம்ப பேத்திக்காத. நீ பாட்டி வீட்டுக்கு எப்போ போகிற? நான் பார்க்குறேன்டா. பாட்டி மேலே அவ்வளோ பாசமா உனக்கு? அப்போ நான் முட்டி சத்த விட்டேன். நான் உனக்கு நாளைக்கே கூப்பிட்டு போகிறேன். கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக வந்து கிராணி வந்து விளாட தான் போகிறோம். நீங்கள் நினைக்காம சாதாரண கிராணி கிடையாது மக்களே, சாதாரண கிராணி கிடையாது. ரொம்ப புது மோடு. இதுவரை நம்ம ஜெனி கேமில் போட்டது கிடையாது, லவ்லி பஸ்ஸில் போட்டது கிடையாது. ரொம்ப புது மோடு. அந்த மோடை நீங்களே பார்ப்பீங்க. நான் சொல்ல விரும்பலை. ப்ளூ கீ, ரெட் கீ, க்ரீன் கீன்னு அந்தந்த கீலாம் இருக்கும் கிராணி வீட்டில். பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் அதை பாருங்க, நல்லாயிருக்கும் ரொம்பவே. சூப்பராக இருக்கும். இப்போ மைன்கிராஃப்ட் கவனத்தை செலுத்து. வீடு கட்டினீங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? அங்காளிப்பாங்க, இல்ல கோவத்துல இருக்காங்க பாசே. இவனை பார்க்க வில்லேஜர் மாதிரியே இல்ல, ஏதோ அண்ணன் தம்பி பாசம் மாதிரி இருக்கு. ஆமா, வாய்ஸே நல்லா ஆச்சு. டேய், நீ ஏன் வில்லேஜர் சொல்லிக்காத? வீட்டுக்குள்ள இருந்தா விளக்க மாத்தால அடிச்சுனே போடா. ஏய், அப்படிலாம் சொல்லாது. அவங்களுக்கு இருந்தால் வீடு கட்டிட்டு இருக்க. அப்புறம் இங்கே வரங்க போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? நீ அமைதியாக இருக்கும். வாயன்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அதை மூடிட்டு. ஓகேவா? வில்லேஜருக்கான தான் அந்த வீடு கட்டுறோம். ஓகே, பெரிய இந்த வீடு உலகத்திலே கட்டாத வீடு, அம்பானி வீடு. இந்த வீடு வாயை மூட்டு வா, கட்டுறதே பெருசு இவங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு வீடு கட்ட போகிறோம். கட்டலாமா? ஆனால் இது கொஞ்சம் குட்டியாக கட்டலாம். அது ரொம்ப பெருசாக கட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் குட்டியாக கட்டலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா ஃபஸ்ட்டு தோண்டிட்டு நம்ம வந்து பேஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே பேஸ் போட்டோம்னா படிக்கட்டு வேணும். படிக்கட்டு வச்சுக்கிட்டு எதுக்கு? அதுக்கு இப்படியே போட்டு போயிடலாம்ல. உன் மூளைக்கு நான் சிறந்த பரிசு தருகிறேன், சரியா? கவுண்டர் அட்டாக் கொடுக்காத, டென்ஷன் ஆகுது எனக்கு. நான் வீடு கட்டணுமா இல்லை நான் கவுண்டர் அட்டாக்கை கேட்கணுமா? வாயை மூட்டு வரியா?
ஓகே மக்களே, பேஸ் போட்டு முடிக்க போகிறோம். மைன்கிராஃப்டில் வந்து நம்ம சுவாரஸ்யமாக பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த வீடு கட்டுறதுலாம் வந்து சுவாரஸ்யமாகவே இருக்காது, போர் தான் அடிக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக Day 2 ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ Day 3 கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடலாம். நீங்கள் சொல்லுங்கள், க்ரியேட்டிவ் மோடு தானே, சர்வே மோட்லேயே டாஸ்க் தரீங்க, நல்லா பண்ணலாம். இப்போ க்ரியேட்டிவ் மோடில் வந்துருக்கோம், எவ்வளோ டாஸ்க்கு தரலாம், லட்ச டாஸ்க்கு வாயில் வளருது. அப்புறம் ரொம்ப செய்யவே முடியாத டாஸ்க்லாம் கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் கமெண்ட் தந்தால் மட்டும் தான் என்னால் இந்த டாஸ்க்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நான் என்னோட சுய டாஸ்க்கை போட்டுறேன். தயவு செஞ்சு மக்களே உங்க டாஸ்க்கை கொடுங்க. இந்த 7:30க்கு இந்த விளங்காம போற டாஸ்கே வேணாம். இது டாஸ்க் ஒருத்ததுக்கும் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நீங்களே கொடுத்துருங்க மக்களே, ஓகே தானே? ஓகே கொடுத்துறோம். டேய் அண்டன் காக்கா, உனைய கூப்பிடலடா, நான் சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீ போய் தினத்துன்னு கிரானிக்ல இருந்து வந்துட்டான் பறந்துட்டு. என்னை பார்த்தா என்ன உங்களுக்கெல்லாம் இழிச்சமே தெரியுது. என்னை பற்றி நான் ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை வச்சுட்டு ஆளை மூஞ்சி பாரு. மக்களே, இப்போதைக்கு இந்த இடத்துல 2 வீடு தான் கட்ட முடிஞ்சிச்சு. 2 வீடு கட்டுறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை வந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு ஸ்பீடாக போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பிங்க்கு, இந்த குட்டி வீடு கூட நல்லா இருக்குது. அந்த மேலே ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லாவே இல்லை. சரிக்கே, இப்போ நம்ம வில்லேஜஸ் ஸ்பான் பண்ணிட்டோம். அப்போ எடுத்தவங்க வீடுக்குள்ளே தான் போகிறாங்க. சூப்பர். ஓகே, இதோட இந்த Day 2 முடியுது. Day 3 தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற பிளஸ்லாம் உடனே வரும், நீங்களும் பார்த்து மகிழ்ச்சியாக முடியும். ஸோ அதுவரையும் இந்த கேம் தொடரட்டும். பாய்.